சும்மா ஒரு பேச்சுக்கு உருட்டுனேன்டா. சுமி கூட போனேன். படத்தில் தேட்டருக்கு போய் உட்காந்தோம். 3 பேருக்கு மூக்கு ஒழுகுனாலும் பரவாயில்ல, ஆளுக்கு முழு ஐஸை ஒன்று ஒன்றா திங்காட்டும். நம்ம 2 பேரும் ஒரே ஐஸை 2 பேரும் நக்கி நக்கி திம்போம், சப்பி சப்பி திம்போன்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வந்த உடனேயே 7:30 கூட்ட ஆரம்பிச்சிட்டாடா அந்த எடுவட்டவ. ஐஸ்கிரீமு உன் பொண்டாட்டி கூட அங்கேயே போய் திங்க வேண்டியதானே. எதுக்கு இங்கே வந்து பூண்டு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி நக்கிறதுக்கு வந்திருக்க? உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இப்போ காலையிலேருந்து ஒரே பஞ்சாயத்து. நான் சொல்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? நானும் சுமியும் ஒன்றா ஒரே ஐஸ்கிரீமை நாங்கள் தின்றுப்போமா? ஒரு உருட்டில் அது ஒரு உருட்டு. சரி நம்பிட்டு போ, நம்பாமையும் போ, எனக்கு தேவை கிடையாது. உன் கூட சேர்ந்து தான் நான் எங்கே போனாலும் வர்றேன், எங்கேனாலும் வர்றேன். நீ தான் ஒரு புரோட்டா கதை சொன்ன, இந்த அதை கூட இப்போ கமெண்டில் போட்டிருந்தாங்க. எப்படி சூர்யா அக்கா ஒரு புரோட்டா கதை சொல்லுச்சு. அவங்க அப்பாவை வந்து சாப்பிட கூப்பிட்டு போனாராம், புரோட்டா வாங்கி கொடுத்து சால்னா ஊற்றிட்டு அப்படியே பசேறினாராம், போய் மெட்ராஸில் போய் தூக்கு போட்டு தொங்கிட்டாராம். இதை நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அதை மாதிரி தான் நான் என் பிள்ளைகளுக்கு கூட மூக்கு ஒழுகுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி முழு ஐஸ்கிரீமை நாங்கள் 2 பேரும் நக்கி தின்னோம்னு சொன்னால் அது ஒரு காமெடி. எதை எதை விளையாட்டாக எடுக்கணும், எதை எதை சீரியஸாக எடுக்கணும்னே இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு நீ வர வேணாம். நான் சொன்னேன்னா, திருச்செந்தூர் முருகன் யாரை வந்து எப்போ வந்து தன்னுடைய சன்னதிக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போத்தான் நடக்கும். லாஸ்ட் டைம் நீங்களே பார்த்தீங்களா, இவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. டக்குன்னு கிளம்பி என்ன பண்ணா, திருச்செந்தூர் கோயிலில் போய் நின்ட்டான். என்னைய கூட கூப்பிடவே இல்லை. கேட்டதுக்கு நான் ஒரு நேர்த்திக்கடனை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டா. இந்த வட்டம் இப்போ தான் குற்றாலத்துக்கு போவோம் வாப்பான்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை நல்லா இருக்குடா. மதுரையே இங்கே இருங்க, அப்படியே காற்று படபட படப்படப்படன்னு அடிக்குது, ஜன்னல்லாம் அப்படியே துடிக்குது, எனக்கு இங்கே துடிக்குது. சரி வாப்பா போய் குஜிலி மஸ்தை பண்ணிட்டு வந்துடுவோம், ஒரு 3 நாளைக்காக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா, நான் வரல. நீ காலையில் உன் பொண்டாட்டி கூட தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ட, அவள் கூடவே போ, நான் இதுக்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்கிட்ட காலையிலேருந்து ஒரே பஞ்சாயத்து. நான் என்ன சொல்கிறேன், எவளுமே வேணாம், நீயும் வேணாம் அவளும் வேணாம். நான் எங்கிட்டாவது போகிறேன், எனக்கு என்ன ஆளா இல்லை. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் எப்போ தெரியுமா சாப்பிட்ருக்கேன், காலேஜ் படிக்கும் பொழுது. எனது காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அப்போ நான் ஒரு ப்ளே பாய். என் கூட சேர்ந்து பல பட்டர்ஃப்ளைஸ் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுகளில் ஏதாவது ஒன்று பிக்கப் பண்ணிட்டு போய் ஒரு விஷால் மால், இல்லை ஒரு மில்லினியம் மால், ஒரு காந்தி மியூசியம், ஒரு ராஜாஜி பூங்கா, ஒரு எக்கோ பார்க்கு, இந்த மாதிரி வந்து ஒரு இடங்களுக்கு கூட்டு போய் ஒரே ஐஸ்கிரீமை 2 பேர் தின்றுருக்கோம். ஒரே ஸ்ட்ராவில் 2 இளநியை குடிச்சிருக்கோம். 2 இளநியில் ஒரு ஸ்ட்ரா போட்டு, எப்படிங்க சொல்கிறது, ஒரு இளநிக்குள்ளே 2 ஸ்ட்ரா போட்டு நாங்கள் குடிச்சிருக்கோம். எப்போ? அப்போ நாங்கள் போகாத ஐஸ்கிரீம் பார்லர் கிடையாது. என் லவ்வர்ஸ் கூட, என் லவ்வர்ஸு வாரம் ஒரு லவ்வர்ஸை செலக்ட் பண்ணுவேன் நான். அப்போ அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு பார்க்குங்கிறேன், ஐஸ்கிரீம் பார்லருக்கு, அப்புறம் பியூட்டி பார்லருக்கு, அப்புறம் வந்து விளக்குத்தூணில் போய் சிகர் தண்டா, அப்புறம் தெப்பக்குளத்தில் போய் சுக்குமல்லி காப்பி சுண்டல், அப்புறம் என்ன எங்கெங்கே என்ன போலி எல்லாம் திம்போம். அது வந்து ஒன்ஸ் அப்பானிய டைம், அந்த நேரம் வேறு. அதுக்கப்புறம் நான் ஒரு குடும்பஸ்தனாக மாறினதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது இல்லை. எதாக இருந்தாலும் சகலமும் வந்து சம்சாரம் சொல்லி வீட்டோடு இருந்துட்டேன். சம்சாரத்தை விட்டுட்டு போய் அங்கிட்டு போனேன்னா மின்சாரம் தாக்கிறேன் என் மேலே. அதனால் குடும்பமே கதின்னு சொல்லி கிடந்தேன், குஜிலி மஸ்துக்கு வழி இல்லாமல். அப்போந்தான் இவன் வந்து சேர்ந்தா என் கூட. இவன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், கடந்த 7 வருஷமாக நான் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நரக வாழ்க்கை தான், ஜெயில் வாழ்க்கை தான், ஒரு அடிமை வாழ்க்கை தான், கொத்தடிமை வாழ்க்கை, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவளுக்கு துரோகம் பண்ணாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்போ இவன் என்ன பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் வீடியோக்காக பேசுகிறாரு, உருட்டுறாரு, இவர் இங்கே வீட்டுக்கு வந்தால் தான் அவருடைய உண்மையான உருவம் தெரியும் சொல்லி இருக்கணுமா இல்லையா? இதை விட்டுவிட்டு இவன் எதுக்கு தேவையில்லாமல் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு இப்போ திருச்செந்தூருக்கு நான் மாத்திரம் ஒத்தையில் போவேன், நீ வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை கலட்டி விடுறா. நான் ஒன்று சொல்லவா, இந்த வட்டம் அந்த மாதிரி ஏதாவது நானே சொல்லிடுவேன் இவகிட்ட. இப்போ ஓப்பனாகவே திருச்செந்தூருக்கு என்னை விட்டுட்டு நீ மாத்திரம் தனியாக போகிறதா பிளான் பண்ணால் தாராளமாக போ. ஆனால் நீ திருச்செந்தூரில் இருக்கிற அதே நேரம், அதே நொடி, அதே வினாடி நொடி 2 ஒன்று தானோ, அதே நிமிஷம் நான் என் குடும்பத்தோட குற்றாலத்தில் இருப்பேன். எங்கே இருப்பேன்? என் பேரன், நான், சுமி, அசார், அச்சு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து குற்றாலத்தில் இருப்போம். நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நான் வாய்ப்பு கொடுக்கலன்னு மாத்திரம் நீ வாய்க்கிலேயே பேசாத, மனசார சொல்லு. உன்னை நான் குற்றாலத்துக்கு போவோம்ப்பா வாப்பா கூப்பிட்டேனா இல்லையா? ஆனால் நீ என்ன பண்ண, திருச்செந்தூர் போகணும்ட. சரி அதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி வளைஞ்சு கொடுத்தேன்ல, நெளிஞ்சு கொடுத்தேன்ல. அப்போ நீ எதுக்கும் அந்த குரங்கு புத்தியை காட்டுற? என்னை விட்டுட்டு போகணும்னா அப்போ என்ன அர்த்தம்? பால விநாயகத்து கூட லிங்க்கு இப்போ தெரியுதா?
என்னை விட்டுட்டு போய், ஏன்னா இவன் வச்சிருக்கிற நேர்த்தி கடை பிள்ளை நேர்த்தி கடை. பிள்ளைன்னா ப்ளஸ் டூவில் பிள்ளை பாஸ் ஆனதுக்கும், அதே மாதிரி விஜய் என்னை வந்து முதல்வர் ஆகிறதுக்கும் நேர்த்தி கடை. அதனால் அவன் என்ன பண்ணுறா, பிள்ளை நேர்த்தி கடனை புருஷன் கூட போய் நிறைவேற்றினா தான் அவளுக்கு அந்த நேர்த்தி கடை நிறைவு பெறுமா. எப்படி பாயிண்ட்டை பிடிக்கிறேன் பார்த்தீங்களா? அதான் மாமா. கோர்வையாக போவேன், கொஞ்சம் கூட பிசுரடிக்காது. அப்போ நான் யார்? வாடகை புருஷன். எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன சொல்கிறா என்கிட்ட? நீலாம் செருப்புக்கு சமம், உன்னையெல்லாம் வாசலோடு கலட்டி வச்சா தான் அதுதான் நீ அங்கே இருக்கணும், உன் இடம் அது. அப்போ அவர் பாலவநாயங்கிறேன், அவர் கோபுரத்து உச்சாணி மேலே இருக்க வேண்டியவர். ஏண்டி அவன் ஒரு குடிகாரன் ஆகி நாதாரி பைய, எங்கே எப்போ எதை குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடப்பானே தெரியாது. அவன் ஒரு பிக்காளி பைய, பேருக்கு தான் பிள்ளைய கொடுத்தேன். அவனால் உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருப்பானா, இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பானா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் போய் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பானா? ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு உதவாக்கரை இவ்வளவு நாள் சம்பாதிக்கிறானே, உங்களுக்காக ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருக்கானா? உன்னையெல்லாம் செட்டிப்பாளையத்தில் நீ சட்டிகள் உன்னை பற்றியா, அதோடு அப்படியே உன்னை ஜட்டியோடு விட்டுட்டு வந்திருக்கணும். அந்த ஜட்டியை எடுத்துகிட்டு வந்து மோந்து பார்த்தது ஏன் தப்பு? உண்மையிலே சொல்கிறேங்க, கடவுள் மேலானே நான் சொல்கிறேன். பார்த்தோமா, கடைக்கு போனோமா, டீயை குடித்தோமா, கிளாஸை வச்சோமான்னு வந்திருக்கணும். டாஸ்மார்க் கடைக்கு போனோமா, குவார்ட்டரை வாங்கினோமா, சாப்பிட்டோமா, வீட்டுக்கு வந்து குப்புறப்படுத்தமான்னு இருந்திருக்கணும். ஒரு எங்கேயோ கிடந்தவளை ஒரு எச்சையை கொண்டு வந்து தொடச்சி அதுக்கு சந்தனம் பூசி அவளை வந்து பக்குவப்படுத்தி அழகுபடுத்தி அதுக்கு என்ன தான் அத்தரை போட்டு குளிப்பாட்டி வச்சாலும் வீச்சம் வீசத்தான் செய்யும், நாத்தம் நாரத்தான் செய்யும். குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் கூத்தியாக்கிட்ட கிடைக்காது. யாராக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாப்பாடுக்காக நான் பேசலை, சாப்பாடே எனக்கு வேணான்னு முடிவு எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த 150 ரூபா சாப்பாடை போனால் கடையில் போனால் கிடைக்காதா? அழகாக 150 ரூபா கொடுத்தா சோறுங்க. நான் எப்படி அப்படியே அடிமை வாழ்க்கை வாழ்ந்து ரோசப்பட்டு வெக்கப்பட்டு மானத்தை இழந்துங்க வாழணும்னு எனக்குன்னு நான் என்ன ஈனப்பயலை? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக இல்லையாங்க? ஒரு மனுஷனா ஒரு சொல்லு, ஒரு சூடு, ஒரு சொரணை இருக்கணும். நான்லாம் ரோசத்துக்கு கட்டுப்பட்டவன், மான மரியாதைக்காக வாழ்கிறவன். என்ன தான் என்னை அவமானப்படுத்தட்டும், பொறுத்து பொறுத்து பார்ப்பேன். கடைசியில் என் குடும்பம் தான் கதின்னு போகிறது நாள் விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் சுமி, உனக்கு தான் சொல்கிறேன். நான் சொன்னதுக்காகவாவது ஒரு பேச்சுக்காகவாவது இந்த சுகைலுங்கிறவனை கலட்டி விட்டுட்டு எனக்காக ஒரு 2 டூயட்டு, 2 ஷார்ட்ஸு, 2 ரீல்ஸை போனேன். அப்போ தானே எனக்கு இவளையும் பயமுறுத்த முடியும். என் குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நானும் போய் அவங்க கூட சேர முடியும், உங்கள் கூட வர முடியும். எப்போ பார்த்தாலும் இந்த நேற்று கூட நீ ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்க போல், அவனை பிரிவை தாங்க முடியாமல் என்ன உங்களுக்குள்ளே சண்டை நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் கூட சண்டை போடுற, திடீர்னு பார்த்தா அவனுக்காக லவ் பாட்டு போடுற. ஒரு புருஷனுக்காக ஒரு பாட்டு போடக்கூடாதா? நீ போடுவ, என்ன தெரியுமா? பாட்டு போட மாட்டேன், வசனம் போடுவ. இந்த இன்ஸ்டாவில் போடுறான் இல்லை, என் கணவர் செத்துட்டாரா, ஐயோ அந்த செய்தியை கேட்பதற்கே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதே கோபால் கோபால். நான் எங்கே செத்தேன், இந்தா தானே இருக்கேன், நீங்கள் என்ன சாகலையா? என் கணவர் இன்னும் சாகலையா? எனக்கு பதிலாக அங்கே வேற ஒருத்தன் செத்துட்டேன் அப்படி மாதிரி தங்கவேலு. அந்த கதையை இப்போ உன் கதை இருக்குது. நான் செத்தாதான் உனக்கு சந்தோஷம் போல். நான் உயிரோடு இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக ஒரு 4 பாட்டை போடு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். கேட்டால் என்னமா சொல்கிறேன்? அன்றைக்கி வெக்கத்தை விட்டு கேட்டேன், ஏண்டி எனக்காக முந்திலாம் எம்புட்டா பாட்டு போடுவேன், இப்போ ஏண்டி பாட்டே போட மாட்டேங்கிறேங்கிறேன். நீங்கள் எனக்கு பாட்டு போடுறீங்களா? முந்திலாம் எனக்காக லைவில் வந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்தீரன் காயிலே குயிலு குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேலையிலே பாட்டு போடுவீங்க. இப்போ பாடுறீங்களா? அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் கூட எப்போ பாரு அவளை பிடிச்சி இப்படி தூக்கிடுறீங்க. சந்தையில் சுத்துறிய எதுக்கு, கடைன்னு சொல்லி விட்டு போயிடுவேன் அதுக்காக. எப்போ பார்த்தாலும் அந்த ஐட்டம் பாட்டை போட்டு அந்த ஐட்டத்தை தூக்கி சுற்றுறதுலையே உங்களுக்கு நேரம் போயிடுது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எனக்கு பாட்டு போடுவீங்க? நீங்கள் எனக்கு போட்டால் தானே நான் உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரே முடிவு, நடந்தது நடந்து போச்சு. என்னை அப்பப்போ வந்து ஒரு கைக்குள்ளே போடுற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை கிட்ட போட்டு ஏதோ குற்றாலம் போகிறதுக்கு நான் கூப்பிட்றேன்னா ரெடியாகிரு. இந்த என்னை விட்டுட்டு திருச்செந்தூருக்கு கிளம்பிட்டாளாம். அவள் கிளம்புனான்னா நான் இந்த பக்கம் கிளம்பணும். உண்மையிலே சொல்கிறேன், அவள் பொய்க்கு பேசலை. காலையில் பேசின வீடியோ உண்மை. எங்களுக்குள்ளே எந்த ஒரு டச்சிங்கும் கிடையாது, டிச்சிங்கும் கிடையாது. 15 நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் புழக்கத்தை போட்டு பாய விரிச்சு. குஜிலி மஸ்து நோ, எல்லாமே நோ. அதனால் குற்றாலத்துக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பழையபடி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பழைய பீஸாக இருந்தாலும் நீ இன்னும் ப்ரெஸ் பீஸாக தான் இருக்க.
சரி ட்ரை பண்ணுறேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். 6 மணி நிலையோட சந்திப்போம் மக்களே. இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. பாய்.